ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்ல டேஸ்டியான பிந்தி மசாலா தாங்க பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் கறி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்தி பூரியோடையும் ரைஸோடையும் வச்சு சாப்பிட அல்டிமேட்டாக இருக்கும். நல்ல டேஸ்டியான இந்த வெண்டைக்காய் கறியை ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப் போல தயிர் எடுத்து வச்சிருக்கேங்க. ஒரு 250 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல மிளகாய் பொடி சேர்த்துக்கலாங்க. இதோடவே 1 டீஸ்பூன் போல ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி கஸ்தூரி மெத்தி எடுத்திருக்கேன். நல்லா கையில கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி நான் கலந்து விட்டுக்கிறேன். நீங்க விஸ்க்ல கூட நல்லா ஃபுல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தயிரோட சேர்த்து எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன். இப்போ இது இருக்கட்டும். அடுப்புல பேன் வச்சிருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாம். இதுல நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு வெண்டைக்காவை இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. லைட்டா நிறம் சேஞ்ச் ஆகி வர மாதிரி வெண்டைக்காயை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, வெண்டைக்காய் சேர்த்து நல்லா வறுத்துட்டேன். இந்த மாதிரி லைட்டா கலர் மாதிரி வரும்போது வெளியே எடுத்துக்கலாம். இப்போ எல்லா வெண்டைக்காயையும் நான் வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ அதே ஆயிலில் 1 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டை சின்னதாக இருக்கிறனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். பெரிய பூண்டாக இருந்தால் நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இதோடவே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 1 வரமிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன். 1 பச்சை மிளகாயை 2 கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி வதக்கிட்டேன். இதோடவே 1 டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே 1 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதோடவே 1/4 டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் போல மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் போல தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். பொடியெல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் போல கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே நம்ம கலந்து வச்சிருக்கிற தயிர் மிக்ஸை சேர்த்துக்கலாங்க. தயிரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். தயிர் சேர்க்கும் போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா தயிர் சேர்க்கும் போது ஹை ஃப்ளேமில் இருந்தால் தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். இப்போது தயிர் இந்த கப்லேயே 1 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நமக்கு வெண்டைக்காய் கறி கொஞ்சம் திக்கா இருக்கணும், அதனால ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இப்ப நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல மீடியம் ஃப்ளேம்ல அப்படியே மூடி போட்டு வச்சிருவோம். இப்ப பாருங்க, நல்லா திக்காய் வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோடவே நம்ம வெண்டைக்காவை சேர்த்துக்கலாங்க. இப்ப வதக்கி வச்ச வெண்டைக்காயையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். வெண்டைக்காய் சேர்த்துட்டு வெண்டைக்காயையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 5 நிமிஷம் போல விட்டுறலாம். இப்ப பாருங்க, நம்மளோட டேஸ்டியான வெண்டைக்காய் கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இதோடவே கடைசியாக ஸ்டவ்வை அணைச்சிட்டு கொஞ்சமாக மல்லித்தலையையும் 1 டீஸ்பூன் போல் கரம் மசாலா தூளையும் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான வெண்டைக்காய் கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போலவே நீங்களும் இந்த டேஸ்டியான பிந்தி மசாலாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி பூரிக்கும் தோசை இட்லிக்கும் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிம்பிளான பிந்தி மசாலாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.